ஜூலை 26ஆம் தேதியன்று டத்தாரான் மிரடேகாவில் பேரணி ஒன்று நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள வேளையில் இந்நிகழ்வின் போது பாதுகாப்பையும் பொது ஒழுங்கை உறுதி செய்வதற்காகவும் 2000த்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள். இதுகுறித்து கோலாலம்பூர் தற்காலிக போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் முகமது கூறுகையில், ஏற்பாட்டாளர்கள் பேரணி நடத்துவதற்கான அறிவிப்பு ஒன்றை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் சமர்ப்பித்திருப்பதாக தெரிவித்தார். பேரணியில் கலந்து கொள்பவர்கள் சோகோ, மஸ்ஜித் ஜாமே, மஸ்ஜித் நிகாரா, பசார்சனி போன்ற 4 வெவ்வேறு பகுதிகளில் இருந்து டத்தாரான் மிரடேகாவில் ஒன்று கூடுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். அரச மலேசிய போலீஸ் படையின் சிறப்பு பிரிவின் தகவலின் அடிப்படையில் சுமார் 10,000 - 15,000 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது இடங்களில் அமைதியாக ஒன்று கூடும் அனைவரது உரிமையையும் காவல்துறை மதிக்கும் அதே வேளையில் பேரணியில் கலந்து கொள்பவர்கள் கட்டொழுங்கை பேண வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் முகமது யூசுப் வலியுறுத்தினார். அதுமட்டுமின்றி பேரணியில் கலந்து கொள்பவர்கள் அவர்களது கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 3R சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டால் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் எச்சரித்தார். தற்போது இப்பேரணியை முன்னிட்டு எந்த சாலைகளும் மூடப்படுவதற்கான திட்டம் இல்லை என்றாலும் பேரணி நடைபெறும் போது அதற்கான தேவை ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் முகமது யூசுப் அறிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.